ஹலோ செல்லக்குட்டீஸ், வெரி குட் மார்னிங். நம்ம சப்ஸ்கிரைபர்ல ஒருத்தவங்க அவங்களோட வாழ்க்கையில ஒரு நாள் எப்படி போகுது அப்படின்றத எங்களுக்கு காட்டுங்க அப்படின்னாங்க. கண்டிப்பா உங்களுக்காக தான் இந்த வீடியோ. நம்ம இன்னைக்கு டே இன் மை லைஃப் தான் பார்க்க போறோம். எல்லா டேவும் மேக்சிமம் ஒரே மாதிரி தான் போகும். பெருசா ஒன்றும் டிஃபரன்ஸ் இருக்காது. கொஞ்சம் கொஞ்சம் டிஃபரன்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஓகே, இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில இந்த நாள் எப்படி போகுது அப்படின்னு பார்த்துடலாமா? எப்பவும் போல மார்னிங் எந்திரிச்சு நம்மளோட ரொட்டீன்ஸ் எல்லாமே முடிஞ்சிடும். இப்போ வந்து மிது வந்து மெடிசன்ஸ் எடுத்துட்டு இருக்கிறதுனால அவன் மார்னிங் டைம்ல ரொம்ப ட்ரௌசியா இருப்பான். ஸோ அவன் லேட்டா தான் எந்திரிப்பான். இதுக்காக தான் அவனுக்கு நான் கிளாஸே வந்து ஈவினிங் கிளாஸ் வந்து அனுப்புறேன். தம்பிக்கு தெரப்பி ஈவினிங் தெரப்பி அனுப்புறேன். மார்னிங் டைம்ல அவன் கொஞ்சம் தூங்கி எந்திரிச்சதுக்கு அப்புறம் ரிலாக்ஸ்டா அவன் ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் கிளாஸ் போகட்டும் அப்படின்றதுக்காக அவன் எந்திரிக்கிறதுக்குள்ள நம்ம வீட்டுல இருக்கிற சின்ன சின்ன வேலைகளை முடிச்சிடுவோம்னு சொல்லிட்டு இந்த கிச்சன் கிளீன் பண்றது, வீடு கிளீன் பண்றது, இந்த மாதிரியான ஒர்க்ஸ் எல்லாம் பார்த்துருவேன். நான் வந்து டீ காஃபி அதெல்லாம் குடிக்க மாட்டேன். இந்த பால் காஃபி எல்லாம் குடிக்க மாட்டேன். ஸோ அதனால லெமன் டீ மட்டும் குடிப்பேன். அதுவும் லெமன் டீ ரொட்டீனாலாம் குடிக்க மாட்டேன். என்னைக்காவது எனக்கு குடிக்கணும்னு தோணும், கொஞ்சம் ரிஃப்ரெஷ்மெண்ட் இன்னைக்கு வேணும் அப்படின்ற மாதிரி தோணும். அந்த டேஸ் மட்டும்தான் நான் லெமன் டீ குடிப்பேன். அப்போ இந்த பேப்பர் படிக்கிறது அந்த மாதிரியான இதெல்லாம் இல்ல. உட்காந்து போன் தான், எப்பயுமே போன் பார்த்துட்டு இது பண்ணிட்டு தான் இருப்பேன். தம்பிக்காக மட்டும் பால் காய்ச்சுவேன். அவன் எந்திரிக்கிறதுக்குள்ள காய்ச்சி வச்சிடலாம் அப்படின்றதுக்காக அவனுக்கு மட்டும் பால் காய்ச்சி வச்சுட்டு அவன் எந்திரிச்சோடனே அவனுக்கு ஆத்தி எப்படி கொடுத்துருவேன். மேக்சிமம் நைட்லயே எல்லா பாத்திரத்தையும் விளக்கி வச்சுட்டு தான் படுப்பேன். ஆனா நேத்து மாவெல்லாம் ஆத்தி ரொம்ப டைம் ஆயிடுச்சா, அதனால ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. சரி தூங்குவோம், மார்னிங் விளக்கிக்கலாம்னு சொல்லிட்டு எல்லா பாத்திரத்தையும் போட்டுட்டேன். அதான் இப்ப உட்காந்து மாங்குன்னு விளக்கிட்டு இருக்கேன். ஏன் பாத்திரத்தெல்லாம் போட்டு வச்சு நீங்க லேட்டா லேட்டா விளக்காதீங்க அப்படின்றாங்கன்னா, ஒண்ணு வந்து இதுவா சொல்லுவாங்க. எப்படின்னா, இது நீங்க நைட் டைம் பாத்திரத்தை போட்டீங்கன்னா வீட்டுல லட்சுமி தங்காது அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது ஒரு வகையில ஒரு ஒரு சில பேர் அதை நம்புவாங்க. உண்மையான ஃபேக்ட் என்ன அப்படின்னா, நம்ம அந்த பாத்திரத்தெல்லாம் அப்படியே நம்ம போட்டு வச்சுன்னா அதுல இன்னும் பாக்டீரியா வந்து நிறைய இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும். அதெல்லாம் வந்து திரும்ப நம்ம என்னதான் பெருசா வாஷ் பண்ணாலும் அந்த பாக்டீரியா அதுல இருந்து போகாது. அது அப்படியே தான் இருக்கும். அதுக்காக தான் சொல்றாங்க பாத்திரங்களை ரொம்ப நேரம் போட்டு வைக்காதீங்க நைட் ஃபுல்லா. ஏன்னா ஹோல் நைட் வச்சுன்னா அது ரொம்ப லாங் டைம். அப்போ அதோட பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வந்து இன்னும் அதிகமாயிட்டே இருக்கும். அதனாலதான் சீக்கிரமா நீங்க பாத்திரத்தெல்லாம் விளக்கி வச்சுட்டு படுத்துருங்க. நைட் எல்லாம் பாத்திரம் போடாதீங்க சிங்க்ல அப்படின்னு சொல்றதுக்கு சயின்டிபிக்கான ரீசன் இதுதான். இது எந்திரிச்சிட்டு வந்துட்டாரு. நான் கிச்சன்ல இருந்தேன்னா அவன் எப்பயுமே என் கூட கிச்சன்லயே தான் இருப்பான். நம்ம பாத்திரத்தெல்லாம் விளக்கி முடிச்சுட்டு சரி அவனுக்கு ப்ரஷ் பண்ணி விட்டுருவோம் அப்படின்றதுக்காக அவனுக்கு வந்து ப்ரஷ் பண்ணி விட்டேன். இன்னும் அவனுக்கு வந்து தானா வந்து ப்ரஷ் பண்ணிக்க, சாப்பிட, குளிக்க இந்த மாதிரி எதுவுமே தெரியாது. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா ட்ரைன் பண்ணிட்டு இருக்கேன். பாப்போம், ஃபியூச்சர்ல அவன் கண்டிப்பா நல்லா வருவான் அப்படின்ற நம்பிக்கை இருக்கு. இன்னைக்கு மிதுவோட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து தோசை. அவ வந்து பெரிய தோசை பிரியர். அவருக்கு தோசை தான் ரொம்ப பிடிக்கும். நைட்டே வந்து தக்காளி சட்னி அரைச்சு வச்சிருந்தேன், அது ஃப்ரிட்ஜ்ல வச்சிருந்தேன். அந்த மார்னிங் எடுத்து சூடு பண்ணி வச்சாச்சு. இப்ப தோசையும் சட்னியும் தான் அவர் சாப்பிட போறாரு. அவருக்கு எப்படின்னா சாப்பிடும் போது அவரை நல்லா என்கரேஜ் பண்ணிட்டே இருக்கணும். டைம் வந்து 11:30 ஆகுது. நம்ம வந்து 8 o'clock எந்திரிச்சு இப்போ எல்லா வேலையும் முடிச்சுட்டு தம்பிக்கு சாப்பாடெலாம் கொடுத்துட்டு அப்படியே கொஞ்சம் எடிட்டிங் இருந்துச்சு, அது கொஞ்சம் எடிட் பண்ணிட்டு இருந்தேன். வீடியோ எடிட் பண்ணி முடிச்சு இப்போ டைமை பார்த்தா இப்போ வந்து 11:30. பார்த்துக்கோங்க டைம் 11:30. தம்பி வந்து தூங்கிட்டான். அவனுக்கு வந்து ஈவினிங் தான் கிளாஸு, 4 மணிக்கு கிளாஸு. ஸோ வந்து நம்ம இப்போ வந்து சாப்பாடு ரெடி பண்ணணும் மதியத்துக்கு. இப்போது 11:30 தானே ஆகுது. ஸோ அதனால் இப்போ பண்ண வேண்டாம், கொஞ்சம் நேரம் கழித்து பண்ணிக்கலாம். கொஞ்சம் நம்ம ரெஸ்ட் எடுக்கலாம். எடிட் வேறு பண்ணேன். நைட்டு வந்து 3 மணிக்கெலாம் எந்திரிச்சிட்டேன். தம்பி வந்து 3 மணிக்கெலாம் எந்திரிச்சு விளையாடிட்டே இருந்தானா, நான் கொஞ்சம் நேரம் முழிச்சிருந்தாலும் எனக்கு அப்படியே தூக்கமே போயிடுச்சு. நானும் அப்படியே இது பண்ணிவிட்டு ஒரு 6:30க்கு தான் மறுபடியும் எனக்கு லைட்டாக அப்படியே அசத்துச்சு. அப்போ தான் படுத்து தான் 8 மணிக்கு எந்திரிச்சேன். அதனால் அப்படியே ஒரு மாதிரி அசத்துற மாதிரி இருக்குது. இன்னும் கொஞ்சம் எடிட்டிங் வீடியோஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் வேணால் உட்காந்து எடிட் பண்ணுவோம். எடிட் பண்ணிட்டு அடுத்து லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிப்போம். டைம் வேறு ஆயிடுச்சு. இன்னும் காலைல இந்த ஃப்ரெண்ட்ஸ் ஃபோன் பண்ணாமே இருக்காங்க. பார்ப்போம். அவங்க ஃபோன் பண்ணாங்க, வீடியோ கால் பண்ணாங்க அப்படின்னா எப்போயுமே எங்கள் வீடியோ கால் வந்து ரொம்ப ஃபன்னாக இருக்கும். ஜாலியாக வந்து அதில் இப்போ எல்லோரும் எப்படி பேசிக்கிறாங்க என்னென்னலாம் தெரில. நாங்கள் பெருசாக இந்த காசிப் பேசுகிறது, அவங்கள பற்றி பேசுகிறது, இவங்கள பற்றி பேசுகிறது அந்த மாதிரிலாம் எதுவுமே பேச மாட்டோம். எங்கள் இதையே வந்து சோகமான விஷயத்த கூட ரொம்ப காமெடியாக அப்படி தான் வந்து ஷேர் பண்ணிப்போம். நிறைய விளையாடுவோம். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றதே வந்து நம்மளோட ஸ்ட்ரெஸ் ரிலீஃபு, அவங்க ஸ்ட்ரெஸ் பஸ்டர் தான் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னாலே. நாங்கள் நிறைய விளையாடுவோம், நிறைய கேம் விளையாடுவோம். வீடியோ கால்லேயே நல்லா கனெக்ட் ஆகிட்டு விளையாடுவோம். அந்த மாதிரி இன்றைக்கும் ஏதாவது கேம் விளையாடலாம். பார்க்கலாம். அவங்க கால் கனெக்ட் ஆகட்டும். கனெக்ட் ஆனாங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் வீடியோவில் ரெக்கார்ட் பண்ணுறேன்.
நான் சொன்னேன்ல கால் வந்துடும் அப்படின்னு. இதோ கால் வந்துருச்சு பாருங்க. ஒருத்தி ஃபுல் மேக்கப்போட இருக்காளே. எல்லாருமே காலில் கனெக்ட் ஆயிடுச்சு. உங்களுக்கு பேக் கேம்ல காட்டுறேன். இவ வந்து திவி, இவ வந்து காளி, இவ வந்து ஜோ, இது நான் இப்போ தான் சொல்லிட்டு இருந்தேன் வீடியோவில். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் வருவாங்க, என்ன இன்னும் ஆளையே காணோம் அப்படின்ட்டு. திரும்ப வந்துட்டேன்னு சொல்லு. என்னம்மா மேக்கப்போட இருக்க வீடியோவா? என்ன சாங் எடுக்க போகிற? அதெல்லாம் ஓகே. இப்போ நம்ம வந்து கேம் விளையாடலாம். நான் வந்து சொல்லியிருக்கேன், நம்ம எல்லோரும் எப்போயுமே ஃபன்னாக கேம் விளையாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, நம்ம எப்போயுமே ஒரு சாங்ஸ்லாம் வச்சு விளையாடுவோம்ல, அந்த மாதிரி இன்றைக்கி நம்ம ஒரு டாபிக் எடுக்கலாம். என்ன டாப்பிக்கில் விளையாடலாம் சாங்? அதான் என்ன டாபிக்? நம்ம ஏதாவது டாபிக் வச்சு தானே பாடுவோம். என்ன டாபிக் இன்றைக்கி எடுக்கலாம்? பூ. சூப்பரு. பூன்னு வந்தாலும் ஓகே, இல்லை ஏதாவது பூவோட பேர் வந்தாலும் ஓகே. ஆமாம், பூனாலும் சரி புய்ப்பம்னாலும் சரி, என்னன்னாலும் ஓகே. விளையாடலாமா? குழல் செல்லும் காற்று. போதும். இப்போ அடுத்து நீ காளி. நீ பூவ 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 பூவே. சூப்பரே. நீ தாண்டி. என்ன பூ வேணாலும் பாடலாம். பார்க்குறது முட்டைக்கண்ணு மல்லிகைப்பூ கூப்பிடுதோ. இப்போ நான் செந்தாலும் பூவில் வந்தாடும் தென்றல் என் மீது மோதுதம்மா, பூவாசம் மேடை போடுதம்மா, பெண் போலே ஜாடை பேசுதம்மா, அம்மம்மா ஆனந்தம். பாடலாம். ஓகே, பாடலாம். 3 days later, 3 weeks later, many months later. ஓகேடா. பாய். டாட்டா. அவ்வளோதான், பேசி முடிச்சாச்சு. பார்த்தீங்களா, இப்படி தான் டெய்லியுமே ஃபன்னாக இருக்கும். டைம் போகிறதே தெரியாது. இப்போ எப்படியும் ஒரு 1/2 hourக்கு மேலே நாங்கள் பேசியிருக்கோம். டைம் போகிறதே தெரியாது, எப்படி ஃபன்னாக போயிடும். இப்படி பேசினா தான் அன்றைக்கி வந்து நாங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாகவே இருப்போம்னு வச்சுக்கோங்களேன். அதனால் டெய்லி ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது கண்டிப்பாக பேசிடுவோம். அப்படி ஃபன் பண்ணிட்டு சரி ஓகே, இப்போது நமக்கு டைம் ஆகிடுச்சு, தம்பி தூங்குறேன். மதியம் நம்ம லஞ்ச் ரெடி பண்ணலாம். லஞ்சுக்கு வந்து பாலக்கீரை பருப்பு போட்டு கூட்டு வச்சேன். இது வந்து நேற்றே நம்ம ரெடி பண்ண வாழைப்பூ அந்த மிக்ஸ் வந்து நேற்றே ரெடி பண்ணிட்டேன். அதில் கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன். நேற்று நிறையா இருந்துச்சு, அதனால் கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அதை வச்சு மிச்சம் இருக்க மாவை வச்சு இன்றைக்கி வாழைப்பூ வடையும் போட்டாச்சு. சாப்பாடு, கீரை, வாழைப்பூ வடை. இதுவும் சாப்பிட ரெடி ஆகிட்டாரு, வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. சாப்பிட்லாமா? இப்போ வந்து டைம் 3:45 ஆயாச்சு. தம்பிக்கு ஸ்கூலுக்கு ரெடி ஆகிட்டாரு. சாரு ரெடி ஆகிட்டார். அவருக்கு வந்துட்டு இப்போ ஈவினிங் கிளாஸ், அவங்களுக்கு 4 to 8 தான் கிளாஸு. ஸோ அதனால் தண்ணி ஜூஸு அப்புறம் ஸ்நாக்ஸ் எல்லாமே காலி ஆகிடுச்சு. இப்போ ஸ்நாக்ஸ் ஒன்றும் இல்லை. நேற்று வாழைப்பூ வடை போட்டு கொடுத்துட்டோம். இன்றைக்கி வந்து என்ன கொடுக்குறதுன்னு எனக்கு தெரில. ஒரு வேளை அது ப்ரெட் ஆம்லேட் ஏதாவது வாங்கி உள்ள வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் அவனுக்கு பசியும் கண்ட்ரோல் ஆகும். ஏன்னா நைட்டு நான் 8 மணிக்கு தான் கிளாஸ் முடியும். கூப்பிட போகும்போது அவனுக்கு கொஞ்சம் பசி வந்துடுது, அழுக ஆரம்பிச்சிடுறேன். அதனால் ப்ரெட் ஆம்லேட்டு அதுக்கு தான் ஜூஸ் கொடுத்தேன். ஒரு ப்ரெட் ஆம்லேட் வாங்கி உள்ள வச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் சாப்பிட்ருவான். ஸோ அதனால் போகிற வழியில் அதை மட்டும் வாங்கணும். அவ்வளோதான். நாங்கள் ஸ்கூல் கிளம்பிட்டோம் மாடி.
ஸ்கூலுக்கு கிளம்பிட்டோம். வெயில் ரொம்ப அதிகமா இருக்குங்க. முகமெல்லாம் எரியுது. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் போயிட்டு வரோம். கரெக்ட்டா அந்த 4 மணி வேறயா, அந்த இறங்குற வெயிலு அதுவே ரொம்ப அதிகமா தான் இருக்கு. எப்பவுமே தம்பிய நான் இந்த மாரி பெல்ட் போட்டு தான் கூட்டிட்டு போவேன். பின்னாடி உட்காந்து அவன புடிக்கலாம் தெரியாது. ஸோ அதனால கைய இப்படி முன்னாடி வச்சு பெல்ட் போட்டு செக்யூர் பண்ணி தான் கூட்டிட்டு போவேன். முன்னாடி நிக்க வச்சு கூட்டிட்டு போவேன். வெயில் அதிகமா இருக்கு. அவனுக்கு முகத்திலேயே விழுகுறதுனால பின்னாடி உட்கார வச்சுக்கிறேன். இதுதான் அவரோட ஸ்கூலு. வந்த உடனே பார்த்தீங்களா, அவர் ஃபேஸ் எப்படி இருக்கு அப்படின்னு. அவன உள்ள ஸ்கூல்ல விட்டுட்டு நான் அப்படியே கிளம்பிட்டேன். தம்பியை ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போன வரையும் வீடியோ ரெக்கார்ட் பண்ணேன். அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்துட்டு நான் கொஞ்சம் வீடியோஸ் எடுத்தேன். ரீல்ஸ் வீடியோ அந்த மாதிரி எடுக்க வேண்டியது இருந்துச்சு. ஸோ அதனால் வீடியோஸ் எடுத்தேன். அதனால் என்னால் வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியல. அப்புறம் நைட்டு தம்பி திரும்ப கூப்பிட போகணும். கூப்பிட போகிற சமயத்தில் நைட் டைமு, அதனால் அப்போ வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியல. சரி வீட்டுக்கு வந்துட்டாவது அடுத்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணலான்னு நினச்சேன். அவன் வந்து நான் ஸ்கூலில் கூப்பிடும் போதே பசியில் அழுக ஆரம்பிச்சிட்டான். வேகமாக வீட்டில் வந்துட்டு அவனுக்கு சாப்பாடு செஞ்சு அவனுக்கு ஊட்டி விடணும்னு தான் தோணுச்சே தவிர எனக்கு வீடியோ எடுக்கணும்னு அந்த மைண்ட்லேயே இல்லை. அப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டா. இப்போ அவர் ஃப்ரீ ஆகிட்டார். அதனால தான் நான் இப்போ தான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். இது எல்லாத்தையுமே வீடியோவில் கேப்சர் பண்ண முடியல. ஆனால் நடந்தது இதுதான். தம்பி ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வந்துட்டு அவனுக்கு தோசை ஊற்றி பருப்பு வச்சு ஊட்டி விட்டுட்டேன். அவன் சாப்பிட்டுட்டான், விளையாடிட்டு இருக்கான். இப்போது நானும் சாப்பிட்டுட்டேன். இப்போது நான் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு இந்த போட்டிருக்கிற அந்த மைகி எல்லாத்தையும் அழிச்சு விட்டுட்டு ஸ்கின் கேர் பண்ணிவிட்டு ஃபோனை கொஞ்சம் நேரம் நல்லா பார்த்துட்டு நோண்டிட்டு தூங்க வேண்டியது தான். அவ்வளோதாங்க இன்னைக்கு டே இப்படி தான் போச்சு. இப்படி தான் எல்லா டேவுமே போகும். இதில் வந்து ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள் வருமே தவிர பெருசாக எந்த மாற்றமும் வராது. இப்போ தம்பிக்கு ஸ்கூல் லீவ் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த டே வந்து இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். அவனோட ஃபன்னாக அது வேறு மாதிரி போகும். அது வந்து உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னு விருப்பம் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அந்த டேவும் ஒரு நாள் நான் உங்களுக்கு ஷூட் பண்ணி போடுறேன். அது போக தம்பி ஸ்கூல் வந்து நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அது வந்து ஒரு தெரப்பி சென்டர். ஸோ அங்கே வந்து அவனுக்கு நிறைய ஆக்டிவிட்டீஸ் வந்து இப்போது கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் நம்ம வீட்டில் செய்ய வைக்க போகிறோம். இது எல்லாமே நீங்கள் பார்க்கணும். இது வந்து எப்படி சொல்கிறதுனா, ஒரு ஆட்டிசம் வந்த ஒரு குழந்தைக்கு மட்டும்தான் இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் கொடுக்கணுமா அப்படிலாம் இல்லை. நார்மல் குழந்தைக்கும் இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் கொடுத்தா அவங்க இன்னும் டெவலப் ஆவாங்க. ஆனால் இவனுக்கு வந்து அந்த குழந்தைங்க அதை ஈஸியாக பண்ணிடுவாங்க. இவனை வந்து அதை பண்ண வைக்கிறது ரொம்ப கஷ்டம். அது என்னென்னலாம் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் விருப்பப்பட்டால் நான் உங்களுக்கு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி காட்டுறேன். அது பார்க்கணுன்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் அடுத்து பார்க்கலாம். இதோட இன்னைக்கு வீடியோ கடையை சாத்திடலாம். பாய்.